ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மலையாள ஆக்டர் ரியான் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்ல நம்ம விஜய் அவர்களை பற்றியும் த்ரிஷா அவர்களை பற்றியும் அங்கே பேசின பேச்சு மிகப்பெரிய விமர்சனமாக மாறினுச்சு. அண்ட் அவர் அங்கே ஸ்டேஜில் பேசும்போது ஸ்டேஜுக்கு கீழே உட்காந்துருந்த நவ்யா நாயரை பார்த்து, நான் சிஎம் ஆகிட்டேன், நீங்களும் பட்டுப்பாடவை கட்டிட்டு உட்காந்து ரொம்ப எமோஷனல் ஆகணும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன அந்த விஷயம் விஜய் அவர்கள் சிஎம் பதவி ஏற்பு விழாவுக்கு போகிறப்ப அங்கே த்ரிஷா அவர்கள் அந்த பதவி ஏற்பு விழாவை பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆனாங்க. அண்ட் அதை தான் அங்கே சொல்லி மிகப்பெரிய கலாய்க்கரத்தான் நினச்சி பேசிட்டாரு. அது மிகப்பெரிய விமர்சனமானுச்சு. அதுக்கு விஜய் ரசிகர்கள் செம்மையா வச்சு செஞ்சாங்க. ஏகப்பட்ட ட்ரோல் வந்தது. அப்படி இருந்தும் இப்ப ரீசெண்டா இன்னொரு ஈவெண்ட்டுக்கு போகும்போது, நீங்க சிஎம் அவர்களை பத்தி பேசுனீங்களே, நீங்களே சிஎம் ஆகுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் சிஎம் ஆவேன், ஆனா அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன், அவர் பண்ண மாதிரி எல்லாம் பண்ணா அது ரொம்ப ஷேமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயத்த பேசி அகைன் விமர்சனத்துல மாட்டிருக்கிறாரு. இவர் ஏன் இப்ப தேவையில்லாம விஜய் அவர்களை டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்காரு? உங்களுக்கும் விஜய்க்கும் அப்படி என்ன பிரச்சனை? நீங்க மலையாளத்தில் நடிச்சிட்டு இருக்கீங்க, ஓகே. விஜய் அவர்கள் இங்க இப்ப சிஎம் ஆகிட்டாரு, அவரை நீங்க ஏன் வம்புக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள் திரும்ப அவரை டார்கெட் பண்ணி செம்மையா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கண்டிப்பா இதுக்கு அவர் ரிப்ளை கொடுக்கணும், இல்ல விஜய் ரசிகர்கள் சும்மா விட மாட்டாங்க. இப்ப விஜய் ரசிகர்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறதுக்கு மெயின் ரீசன், ஜனநாயகன் படம் அவங்க எதிர்பார்த்த மாதிரி இப்ப ரிலீஸ் ஆக போகுது. ஜனவரி 23 அன்னைக்கு செம்ம கிராண்ட் ரிலீஸ் ஆகுது. விஜய் அவர்களோட கடைசி படமான இந்த படத்துக்கு செம்ம எதிர்பார்ப்புகள் இருக்கு. படம் என்னதான் லீக் ஆனாலும் பட் தியேட்டர்ல நாங்க ரசிப்போம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் செம்மையை வெயிட் பண்ணிருக்காங்க. இந்த நேரத்துல இந்த மலையாள ஆக்டர் வேற திரும்ப விஜய் அவர்களை பத்தி தப்பா பேசியிருக்காரு. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.